Hi friends, இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி 9999 கொடுத்தாங்கன்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படின்னா, இதுக்கு அடுத்த ரவுண்ட் நம்பர் என்னது? இது இங்கே என்ன இருக்கா, 9999 எழுதியிருக்கு. இதுக்கு அடுத்த ரவுண்ட் நம்பர் என்ன இருக்கும்? 10,000 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 10,000ல இருந்து இந்த 9,999 மைனஸ் பண்ணுறோம். 5,405 இன்ட்டுன்னு போடுறதோட ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. -1 இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். அதை வந்து அப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணால் இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒன்னோடய மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணல, இதோட மல்டிப்ளை பண்ணல, டேரெக்டாக ஒன்றும் இல்லை, இந்த 40 இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும்? 5 7 4 மைனஸ் அந்த நம்பரை இது ஒன்னோட மல்டிப்ளை பண்ணல 5 7 5. ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி மைனஸ் பண்ணுறது? இப்போ எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் இருக்கா? இங்கே 7 டிஜிட் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 இதில் இருந்து பாரோ பண்ணுவாங்க. இதிலேருந்து பாரோ பண்ணோம்னா என்ன ஆகும்? இங்கே 3, இங்கே என்ன ஆகும்? 10 மாறும், இங்கே 9, இங்கே 15 மாறிடும். இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 10 மாறும், 9 மாறிடும், இங்கே 9 மாறும், இங்கே 9 மாறும், இங்கே 10 மாறும். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி மைனஸ் பண்ணணும்னா, இந்த 5லேருந்து 10 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5. சரி, இந்த 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த 9லேருந்து இந்த 0 மைனஸ் பண்ணோம்னா 9 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 9லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். இந்த 9லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 6 கிடைக்கும். இந்த 14லேருந்து இந்த 9 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 5 கிடைக்கும். இந்த 9லேருந்து இந்த 7 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2 கிடைக்கும். இந்த 3லேருந்து 5 மைனஸ் பண்ணால் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து ஒரு பாரோ வாங்கிக்கணும். இங்கே 13லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். மீதி இருக்கிறத அப்படி இதுதான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட். இதை விட்டுப்பட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பூரா பார்த்தாலும் உங்களால் கொஞ்சம் கரெக்டாக வருமாங்கிறது டவுட் தான். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சம்மம் இருக்குது. அது எப்படிங்கிறது பார்ப்போம். இந்த மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ எப்படி பண்ணுறோம்? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணோம்னா இது ரொம்ப டஃப், நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆன்சர் அது. இப்போ 2 டைம்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணிடுறோம்னா 1607 ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருந்தாலே நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அடுத்து இந்த 1607 இருக்குல்ல, இதுக்கு நியர்பையாக எது ரவுண்டான நம்பர் இருக்குது? பக்கத்தில் பார்த்தோம்னா 1600 தான் நியர்பை நம்பர். அப்போனா அதுலேருந்து இது எதை ஆட் பண்ணணும்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும் 1600 + 7 ஹோல் ஸ்கொயர். இந்த நம்பர் நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணுறோம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² - 2ab. அந்த ஃபார்முலா சரி +2ab. சரியா? +b² தானே? ஓகே. இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். +7² + 2 × 1600 × 7. ஓகேவா? இப்போ இந்த 16 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில், ஸ்கொயர் ரொம்ப முக்கியம். இப்போ 16 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 256. இந்த டைத்தில் நீங்கள் 16 ஸ்கொயர் பண்ணிக்க கூடாது. அப்போனா இந்த 2 இந்த 00 ஸ்கொயர் பண்ணோம்னா 00 நம்மளுக்கு கிடைச்சிடும். 670. இப்போ
49 ப்ளஸ் அதுக்கப்புறம் 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க 14 அதுக்கப்புறம் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 4 ஓகேவா கிடைச்சிடும் இப்போ இதை இது கூட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணுறது 0 9 0 நமக்கு என்ன கிடைக்கும் 9 அடுத்து 0 4 0 ஆட் பண்ணோம்னா 4 கிடைக்கும் அடுத்து 2 0 சாரி 4 0 ரெண்டு ஆட் பண்ணால் 4 கிடைக்கும் அடுத்து 2 0 நமக்கு கிடைக்கிறது 2582449 இதுதான் நமக்கு ஆன்சர் இது ஒரு ஈஸியான மெத்தட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதை விட்டு போட்டு இது நீங்கள் மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப் இதே மாதிரி இன்னும் சம் பார்க்கலாமா நம்ம nine 6 into 1 3 9 6 இது அதே மாதிரி தான் டபுள் டைம் வந்திருக்கு 1 3 9 6 ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நியர்பை ரவுண்ட் நம்பர் என்ன இருக்குது 1400 minus 4 ஓகேவா இது நம்மளுக்கு இப்படி பண்ணோம்னா நமக்கு கிடைச்சோம் இதே ஃபார்முலா தான் a minus b தான் ஹோல் ஸ்கொயர் equal to a square plus b square minus 2ab ஃபார்முலா இருக்குது இது அதே மாதிரி 14 whole square minus 4 the whole square sorry plus minus 2 into 1400 into 4 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ 14 ஸ்கொயர் என்ன வரும் 196 டபுள் ஜீரோனால டபுள் ஜீரோ ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன வரும் 16 சாரி இங்கே இன்னும் 2 ஜீரோ வரும் ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம்ல இங்கே 16 மைனஸ் 2 8 அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் 8 வந்து 14 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணுன்னா இது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா இப்போ இது இதோட மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ மைனஸ் பண்ணணும் ஓகேவா மைனஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் நான் எத்தனை சொல்லியிருக்கேன் எத்தனை டிஜிட் இருக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5 இதுலேருந்து வரவங்க 5 9 10 16 சரி வேண்டாம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க அப்புறம் மைனஸ் 1 டபுள் ஜீரோ இங்கே கடைசி ஜீரோ இருக்கிறதுனால என்ன ஆகும் இதுலேருந்து அதை மைனஸ் பண்ண ஆகும் 6 வந்துடும் 1 வந்துடும் இதில் அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ண முடியாது இங்கே என்ன வரும் 10ல இருந்துட்டோம்னா 8 ரெண்டு மைனஸ் பண்ணியாச்சு இதையும் மைனஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதில் இருந்து மைனஸ் பண்ணால் மறுபடியும் 8 இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணால் 4 1 1 9 4 8 7 sorry